இன்னும் சொல்ல போனா மதுஹப் பேர்ல செய்யற இந்த பள்ளியாசல செய்யற அனாச்சாரங்கள் எல்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஜும்மா தொழுகையில இந்த ஷாபி மதுஹப் இருக்கிற ஊர்கள்ல எல்லாம் ஒரு இமாம் மெம்பர்ல ஏற முந்தி ஒரு திக்ர் சொல்லி கொடுப்பாங்க. மோதினார் இருக்கார்ல, அவர் என்ன செய்வார்னு கேட்டா, அந்த கைத்தடியை பிடிச்சி மக்களை நோக்கி பேசுவார். எப்படி ரவல் புகாரி முஸ்லிம் அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லி ஒரு அன்னஹு கால் அப்படி ஒரு ஹதீஸை படிப்பார். என்ன படிப்பார்னு கேட்டா, ஜும்மா என்பது ஏழைகளுக்கு ஹஜ்ஜா இருக்கிறது. இது யார் அந்த ஜும்மாவை வந்துட்டாரோ வாய் பேசக்கூடாது, பேசினாலும் ஜும்மா வீணாகிவிடும் இப்படிங்கிற மாதிரி என்ன செய்யுது, ஒரு ஹதீஸை வாசிச்சுட்டு இப்படி ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் இருக்கிறது அப்படிம்பாரு. அரபிலையும் வாசிப்பாரு, இதுக்கு தமிழும் செய்வார். அதை சொல்லிட்டு மெம்பர்ல அந்த அசாவை கொண்டே கொடுப்பாரு. அதை வாங்கிட்டு அஜரத்தை ஏறி போய் உட்காருவாரு. அப்ப இதை பூரா இத்தனை வருஷம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்டா புகாரியில் இருக்குன்னு வாசிக்கிறானே, புகாரில் எந்த நம்பர்ல இருக்குது இப்படி சொல்ல, புகாரில் இருக்குன்னு சொல்லியே ஜும்மாவில் வாசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் வாசிக்கிறாங்க. ஷாபி மதுஹபுடைய எல்லா பள்ளிவாசலையும் போனீங்கன்றாலும் புகாரியிலும் முஸ்லிமிலும் இந்த ஹதீஸ் இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறான். மோதினார் வாசித்து மனப்பாடம் பண்ணி வாசித்து விட்டு அந்த கைத்தடியை இந்த இமாமுடைய கையில் கொடுக்கிறார். அவ்வளவு பேர் சாட்சியா உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். புகாரில் இருக்கா, இது முஸ்லிம்ல இருக்குதா? புகாரிங்கிறது கிதாபுடைய பேரு. அந்த புக்குடைய பேரை சொன்னா புக்கில் இருக்கணுமா இல்லையா? இவன் வாசித்த அந்த வாசகம் புகாரியிலும் இல்லை, இவன் வாசித்த அந்த வாசகம் முஸ்லிம் நூல்லையும் இல்லை. ஆனா ரெண்டுலையும் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று நபியின் மேல இட்டுக்கு ஜும்மா ஆரம்பம் எப்படி? ஜும்மாவுடைய ஆரம்பமே பொய்யின் மீது, அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது பொய்யை இட்டு கட்டி ஜும்மாவை ஆரம்பிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? இது எந்த மார்க்கத்தில் இருக்கிறது? அப்ப மதுஹப்ங்கிறது இஷ்டத்துக்கு விட்டு அடிக்கிறது. இஷ்டத்துக்கு விட்டு அடிக்கிறதுக்கு என்ன இன்னொரு ஆதாரம் என்னன்னு கேட்டா, ஜும்மாவுல முதல்ல பயான் பண்ணிடுவாங்க, அப்புறமேலே துவா ஒன்று செய்வாங்க. ரெண்டாவது குத்பாவுல என்ன செய்யறது, அரபிலே துவா அடிப்பாங்க. இல்ல மனப்பாடம் தான். துவாவை அரபிலாம் அஜரத்தில் பேச தெரியாது முக்கால்வாசி ஆளுகளுக்கு. அது மனப்பாடம் அரபில கித்தாப் வச்சிருப்பாங்க, குத்பா கித்தாப் மனப்பாடம் பண்ணிட்டு படிப்பாரு. அதுல என்ன வரும்னு கேட்டா, அல்லாஹும் ஐயது சுல்தான் ஹாதர் ஜமான். சில ஊர்ல மெம்பர்ல ஒரு துவாவுக்கு ஆமீன் சொல்லுவாங்க மக்கள்லாம். சில ஊர்கள்ல சொல்ல மாட்டாங்க. சில ஊர்கள்ல மெம்பர்ல அல்லாஹுமோன்னு போட்டாலும் ஆமீன்வாங்க. அப்ப இந்த மாதிரி அரபி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டானா, இங்கேருந்து போய் ரெண்டு அரபி சண்டை போட்டுட்டானா. இங்க தமிழ்நாடுக்காரன் ஆமீன் ஆமீன்டானா. அரபி அரபிலாரு சண்டை போடுவான். ரெண்டு அரபிக்காரன் அவன் அட்டிக்க பேசிட்டு இருக்கிறாங்க, உங்க ஆமீன் ஆமீன்டானா. அந்த லெவல்ல நம்ம ஆக்கிவிட்டாங்க. அப்ப என்ன செய்யறான்னு கேட்டா, மெம்பர்ல நின்று கொண்டு இப்படி ஒரு துவா ஓதுறான். இமாம் ஓதுகிறாரு, அவரு மார்க் அறிஞர், இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சிருக்கானே. எப்படி ஓதுறான்னு கேட்டா, அல்லாஹும்ம ஐயது சுல்தான் ஹாதர் ஜமான், எங்கள் காலத்தில் இருக்கிற சுல்தானை நரேந்திர மோடியை வலுப்படுத்துவாயாக ஒரு அர்த்தம். உங்க காலத்தில் உள்ளவர் அவர் தானே இருக்காரு. அட எவன் வேண்டாலும் இருப்பான்ல ஆட்சியில. இந்த ஆட்சியில உள்ளவனுடைய ஆட்சியை வலுப்படுத்துவாயாகனு ஜும்மாவுல கேட்கிறானே, அது எவன் வந்தாலும் கேட்கிறானே. இது அரபில் எழுதி படிக்கிறான்னு உட்காந்து ஆமீன்கிறிய. இவங்க எல்லாம் மார்க் அறிஞ்சது மதுஹப் சரியா? இந்த மதுஹப்ல இந்த வாசல் திறந்து விட்டுருக்காங்க. அதுல இந்த துவா வந்துச்சுன்னு கேட்டேன். மெம்பர் குத்பா கித்தாப்னு புஸ்தகமா போட்டிருக்கிறாங்க. அதுல எழுத்தாவே நீங்க அதை பார்க்கலாம். அஜர்த்துமார்கள் ஓதுவதை பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா, அந்த காலத்துல ஒரு ராஜா இருந்தானா. அந்த ராஜா பேர் ஹாக்கான். ஹாக்கான் ராஜா என்ன பண்ணானா, ஜும்மாவுல என் பேரை சொல்லி துவா செய்யணும்ட்டானா. அதே மாதிரி எழுத்தாங்க குத்பாவை. ஹாக்கான் வாசிப்பாங்க இன்னைக்கு வரைக்கும். அந்த ஹாக்கான்லாம் செத்து போய் 1000 வருஷம் மண்ணாகி போயிட்டான். இந்த அஜர்த்துமார் உட்கார்ந்து என்ன செய்யறான்னு கேட்டா, அல்லாஹும் ஐயது சுல்தான் ஆதர் ஜமான் வாசிச்சுட்டு ஹாக்கான் அவன் பேரையும் சொல்றாங்க. ஹாக்கான் இருக்கான, அவனுடைய ஆட்சியை வலுப்படுத்து. செத்து போனவனுக்கு, செத்து மண்ணோட மண்ணா மக்கி போயிட்டானே, அவன் ஆட்சியை வலுப்படுத்தணுமா. இப்படி எல்லாம் மெம்பர்ல உட்கார்ந்து கேட்கறாங்க. நீங்க தலைதல் ஆட்டிட்டு வர்றீங்களே, இது ஒரு நேர் வழியா? இது மார்க்கமா? அப்ப நம்மளை என்ன லெவல்ல வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களை எல்லாம் என்னவாக மதித்திருக்கிறார்கள்? ஒரு புழு பூச்சி மாதிரி கூட மதிக்கல, அற்ப பதர்கள் மாதிரி மதிக்கல. அவ்வளவு கேவலமா முட்டா பயமா நினைத்து கொண்டு என்ன வேணாலும் செய்யறதா மார்க்கத்தின் பெயரால. எவ்வளவு நம்பிக்கொண்டு நீங்க போறீங்க. இவர் மார்க் அறிஞர், மார்க்கத்தை சரியா சொல்லி தருவாரு, நம்ம இவர் சொல்றதை கேட்டோம்னு சொன்னா ஏதோ சொர்க்கத்துக்கு போற வழியை அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கமா இல்லையா? நம்மளை அறியாமலே ஒரு மரியாதை அந்த காலத்துல இருந்துச்சா இல்லையா? அஜர்த்துமார்கள்னா அஜர்த்துமார்களை பார்த்தோம்னு செய்வோம். ஏன் அப்படி மரியாதை வந்துச்சு? இவங்க நல்வழி காட்டுவாங்க. உள்ள போய் பார்த்தோம்னா அம்புட்டு தீய வழி, அம்புட்டு மடத்தனம், அம்புட்டு அல்லாவுக்கு எதிரான யுத்தம். அப்ப இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் மதுஹபின் பெயரால செய்து கொண்டிருக்கிற பாக்குறமா இல்லையா? ஜும்மா மெம்பர்ல வருது. அதே மாதிரி மெம்பர்ல துவா செய்வாங்க. பொதுவா துவா செய்யலாம், எல்லா முஸ்லீம்களுக்கும் நம்ம துவா செய்யலாம். இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி எல்லாருக்கும் துவா செய்வாங்க மெம்பர்ல.
மெம்பர்ல நின்று கொண்டு இரண்டாவது குத்துபாவுல என்ன செய்வாங்க, அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, பாத்திமா, ஹசன், ஹுசைன், ஹம்சா, அப்பாஸ் 10 பேருக்கு மட்டும் துவா செய்வாங்க. பேரை சொல்லி துவா செய்றீங்க, துவா செய்யலாம், அது ஒரு விஷயம். ஜும்மாங்கிற ஒரு வணக்கம். அந்த வணக்கத்துக்குள்ள இப்படி ஒரு வழிமுறையை நீங்க உண்டாக்கினால் ரசூலுல்லாஹ் காலத்துல இப்படி செஞ்சிருப்பாங்களா? அபூபக்கருக்கு ஜும்மா மார்க்கங்கிற ரசூலுல்லாஹோட முடிஞ்சு போச்சு. இந்த மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன். ரசூலுல்லாஹ் வாழும்போது, அப்ப ரசூலுல்லாஹ் வாழும் போதே இந்த மார்க்கத்தை எல்லாம் முழுமையாக்கி விட்டான் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஒன்று வரக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த அபூபக்கருக்கு செய்யற துவா ரசூலுல்லாஹ் காலத்திலே வந்திருக்கும், உமருக்கு செய்யற துவா ரசூலுல்லாஹ் காலத்துல வந்திருக்குமா, உஸ்மானுக்கு செய்யற துவா ரசூலுல்லாஹ் காலத்துல வந்திருக்குமா? அப்ப அலி, ஹம்சா எல்லாரும், ஹசன், ஹுசைன் எல்லாமே வருவாங்க. அப்ப அந்த மாதிரியான அவங்க பேர்களுக்கெல்லாம் ஜும்மா உள்ள ஒரு அங்கமாக ஒரு ஷரத்தாக ஆக்கி அவங்களுக்காக துவா செய்யறாரு. துவா பொதுவாக சும்மா செஞ்சுட்டு போ, ஜும்மாவுக்கு வெளியே செஞ்சுட்டு போலாம், யாருக்குனாலும் செய்யலாம். ஜும்மாங்கிற மெம்பர் நின்று கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிமுறையை காட்டி தராமல் இருக்கும் பொழுது புதுசாக ஒன்றையும் உண்டாக்கி இதை ஒரு சுன்னத்து மாதிரி ஆக்கியிருக்கானா இல்லையா? இப்படி பள்ளிவாசல்ல செய்யற காரியங்களை பார்த்தாலும் விளங்கிக் கொள்ளலாம், இவங்களுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தமே இல்லை.